இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடு தவக்காலத்துடைய 3வது வெள்ளிக்கிழமைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலோடு நாம் தொடங்குவோம். பாடல் முடிந்த பிறகு தவக்கால சிலுவை பாதையுடைய முக்கியத்துவத்தை முன்னுரை வழியாக, அதை தொடர்ந்து சிலுவை பாதை சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். பாடலை நாம் பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத அன்றைய ஊர்வலம் இயேசுவின் மீட்பின் பயணத்தின் ஊர்வலம். அந்த ஊர்வலத்திற்குள்ளாக எத்தனையோ மக்கள் பயணித்தார்கள். உண்மைதான். ஒரு பக்கம் கயவர்கள், இன்னொரு பக்கம் படை வீரர்கள், மக்கள் கூட்டங்கள் ஏராளம், எக்கச்சக்கம். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை கண்டுகளிக்க வந்தவர்கள் தான் நிறைய பேர். அதில் பங்கெடுத்தவர்கள் ஒரு சில பேர் தான். பங்கெடுத்தவர்கள் சீமோனாக, வெரோனிக்காவாக, உண்மையிலும் அன்னை தேவத்தாய், இப்படி பார்க்க வந்த கூட்டம்தான் நிறைய. நிச்சயமாக நம்மை போன்றுதான் அப்போது கூட ஆண்டவர் இயேசுவை அடிக்கின்ற போது, சிலுவையால் விழுகின்ற போது, முள்முடி குத்துகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? அந்த கூட்டத்திலிருந்து நிச்சயமாக, ஐயோ பாவம், அடிக்கிறாங்களே, இவர் என்ன செஞ்சிருப்பார் என்று உச்சி கொட்டி கொண்டு ஒரு மூலையில் இருந்து கொண்டு பரிதாபப்பட்டு இருப்பார்கள். அவ்வளவுதான். அங்கே பரிதாபங்கள் ஏராளமாக கொட்டப்பட்டு இருக்கும். சில பேர் பரிகசித்திருப்பார்கள். இது தேவைதான் என்று கயவர்கள் ஆக, கல்வர்கள், இப்படியாக பரிகசிப்பு பரிதாபத்தில் சில பேர் மட்டும்தான் பங்கெடுக்கிறார்கள். அந்த பங்கெடுத்த சில பேர் தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். இப்போ கேள்வி இதுதான், 3 சிந்தனை தான். நாம் இந்த இடத்தில் பரிதாபத்தோடு நாம் ஆண்டவருடைய சிலுவை பாதையில் பங்கெடுக்க வருகின்றோமா? ஐயோ ஆண்டவருடைய சிலுவை பாதை என்று பரிதாபத்தோடு அல்லது பரிகசித்தோடு அல்லது உண்மையாலுமே பங்கேற்க வருகிறோமா என்ற பல கேள்விகளுக்கான சிந்தனை நாம் தேடுவோம். பங்கேற்க நாம் என்ன செய்யலாம்? நமக்கு இயல்பாக சில நேரம்தான் கவனம் செலுத்த முடியும். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம். அதற்கு பிறகு நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு மாறாக, ஆண்டவா எங்களெல்லாம் இந்த சிலுவை பாதைக்குள்ளாக அழைத்து செல்லும் என்று ஆண்டவர்கிட்டவே நாம் ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், கரங்களை எல்லாம் குவிப்போம். ஆக ஆண்டவருடைய அந்த சிலுவை பாதையுடைய காட்சியை நாம் கண்டு கண்முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவர் இயேசு ஏன் சிலுவை சுமக்க வேண்டும்? சிலுவையின் வழியாக சொல்ல வருகின்ற செய்தி தான் என்ன? சிலுவை இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி என்றால் சிலுவைகளை நாம் எப்படி பார்க்கின்றோம்?
அல்லது நம் ஆண்டவர் இயேசு அதை எப்படி பார்த்தார், அதை ஏன் ஒரு மீட்பின் பயணமாக பயன்படுத்தினார்? அப்போ அந்த சிலுவை பயணத்திற்குள்ளாக நாம் எந்த கதாபாத்திரத்துக்குள்ளாக நாம் உள்ளே நுழையப் போகின்றோம்? நம்முடைய வாழ்வை குறித்த ஒரு சிறிய அலசலோ உழுக்கலோ அல்லது மறுபரிசீலனோ சுய ஆய்வு செய்கின்ற பொழுது, நாம் ஈடுபாட்டோடு இந்த சிலுவை பாதையில் நம் வாழ்வை கலக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவின் மீட்பின் பயணத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த பங்கில் கடவுளுடைய இரக்கமும் அருளும் ஆசீர்வாதம் பொழியப்படுகிறது என்ற ஒரு சிந்தனையோடு உணர்ச்சி பூர்வமாக இந்த சிலுவை பாதையில் பங்கெடுக்காமல் உணர்வு பூர்வமாக பங்கெடுக்கின்ற மனிதர்களாய், மக்களாய், குருக்களாய், அருட்சகோரிகளாய், இறை மக்களாய் நாம் பங்கெடுக்க அன்போடு இந்த சிலுவை பாதையை நாம் தொடர்வோம். புதிதாக இந்த சிலுவை பாதை வார்னிஷ் எல்லாம் அடித்திருப்பதால் இந்த சிலுவை பாதையை மந்திரித்து இதன் பாதையில் நாம் எல்லாம் வல்ல இறைவா, இங்கே குழுமி இருக்கின்ற மக்கள், வந்து கொண்டு இருக்கின்ற மக்கள், வர இயலாத மக்கள், கேட்போர், வேண்டுவோர், தங்கள் வாழ்வை அலசுவோர் ஆக எங்களெல்லாம் உசுப்பி இன்னும் கூடுதலாக ஒரு அழகான மீட்பின் பாதையின் வாழ்வின் பாதைக்குள்ளாக எங்களை அலசி இந்த சிலுவையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும் இதில் பங்கெடுப்பல் தாங்கி கொண்டு செல்பவர்கள் ஆக எங்கள் வாழ்வு ஒரு கண்முன்பாக கொண்டு வந்து ஒரு அழகான இறை சிந்தனைக்கு எங்களை எடுத்து சென்று இந்த சிலுவை பாதையினுடைய பயனை, பரிபூர்ண பலனை பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவின் பெயரால் கடவுள் இந்த சிலுவையினை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சிலுவை பாதைக்குரிய ஸ்தலப்பாடலை நாம் பாடுவோம். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நிலை 1, சுயநல வாழ்வு. படைக்கப்பட்டவன் படைத்தவருக்கு தீர்ப்பிடுகிறான். பாவமே அறியாத நன்மைகள் மட்டுமே செய்து வந்த இயேசுவுக்கு சிலுவை மரணம். ஏன்? சுயநலத்திற்கும் சுத்தமான அன்பிற்கும் இடையே போர். சுயநலம் வெல்கிறது. தங்களது அந்தஸ்து, அதிகாரம், மதிப்பு, மரியாதை இவைகளை காப்பாற்றிக் கொள்ள இடைஞ்சலாக நின்ற இயேசுவின் மீது அபாண்டமான பழி சுமத்துகிறார்கள் மத குருக்கள். தன் அரச பதவியை, அரியணையை காப்பாற்றிக் கொள்ள, மக்களிடம் நற்பெயர் பெற்றுக்கொள்ள நல்லவரை, நீதிமானை சிலுவை சாவுக்கு கையளிக்கிறான் பிலாத்து. இயேசுவை பயன்படுத்தி பிலாத்துவிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள இயேசுவை பிலாத்திடமே அனுப்பி வைத்து ஆதாயம் தேடிக்கொள்கிறான் ஏரோது. ஆதாயம் கிடைக்கும் வரை இயேசுவின் பின்னால் சென்றவர்கள் மக்கள் இப்பொழுது தலைமை குருக்களாலும் மூப்பர்களாலும் ஏவப்பட்டு பரபாசை விடுவிக்கவும் இயேசுவை தொலைக்கவும் பிலாத்துவிடம் கேட்கின்றனர். இனி இயேசுவால் பயனில்லை. மீண்டும் ஆதாயம் கிடைக்கும் இடம் தலைமை குருக்களும் மூப்பர்களுமே என்று உணர்ந்து இயேசுவை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகின்றனர். இன்றைய குடும்பங்களின், சமுதாயத்தின் சூழ்நிலை என்ன? அனைத்தும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட செயல்களை. சுயநலத்திற்காக காட்டிக் கொடுக்கவும் கெடுக்கவும், மற்றவர்களை நாம் விழத்தாட்டவும் தயங்குவதில்லை. என்னுடைய நிலை என்ன? பிறர் வாழ, பிறரை வாழ வைக்க
வேண்டிய நாம் நான் வாழ பிறரை காட்டிக் கொடுக்கவும் அவர்களை அழிக்கவும் தயங்குவதில்லை. சுயநலம் ஒழிந்தால் மட்டுமே சீரிய வாழ்வு உண்டு. பிறர் வாழ நாமும் நம்முடைய பங்களிப்பை ஆற்றுவோம். சுயநலம் ஒழிந்தால் மட்டுமே சீரிய வாழ்வு உண்டு. பிறர் வாழ நாம் நம்முடைய பங்களிப்பை ஆற்றுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். சுமைகளாகும் வாழ்வு நிலை 2. சுகமான சுமூகமான வாழ்வளிக்க வந்த இயேசுவின் மீது சிலுவை சுமையை சுமத்துகிறார்கள். சிலுவைகளை சுமக்க வேண்டிய நாம் அதை பிறர் மீது சுமத்தி கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அமைதியின்மை, பொறாமை, வஞ்சகம், வறுமை, அநீதி, ஊழல் போன்ற சுமைகள் மக்கள் மீது, மற்றவர்கள் மீது சுமத்தப்படுகின்றன. இதற்கு நானும் ஒரு காரணம். பணப்பேராசையால் அளவுக்கதிகமாக பணத்தை சேகரிக்கும் போது பிறர் மீது வறுமையை சுமத்துகின்றேன். நீதியை கடைபிடிக்காத போதும், அநீதியை தட்டி கேட்காத போதும் பிறர் மீது அநீதியை சுமத்துகின்றேன். இவ்வாறு குடும்பத்திலும் சமூகத்திலும் பிறர் மீது சிலுவைகளை சுமத்தி வாழ்கின்றோம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டியவர்கள் ஒருவர் மற்றவருக்கு சிலுவைகளாக திகழ்கிறார்களே. எனவேதான் மனித வாழ்வு கசந்து விடுகிறது. சமுதாயமும் குடும்பமும் சீரழிந்து போகிறது. மன அமைதி குலைந்து விடுகிறது. உண்மையான மனிதர்களை காண்பது என்பது அரிதாகி விடுகிறது. அன்பு சமுதாயம் படைக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் சிலுவைகளாய், சுமைகளாய், மற்றவர்களுக்கு பாரமாய், தடை கற்களாய், முட்டுக்கட்டைகளாய் வாழ்வதை விடுத்து நற்செய்தியின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். நற்செய்தி மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நிலை 3. சவால் நிறைந்த வாழ்வு. வீரத்தோடும் வீராப்போடும் பயணத்தை ஆரம்பித்தவர் எடுத்த எடுப்பிலேயே கீழே விழுகிறார். ஆம், பாதையும் பயணமும் அவ்வளவு எளிதானது அல்ல. கொடிய பாதை, கற்களும் முற்களும் நிறைந்தது. பயணம் நீண்டது, நிலை தடுமாற வைக்கும் பயணம்.
மனிதனை மீட்பது என்பது இயேசுவுக்கு அவ்வளவு எளிதானதாக இல்லை. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது, சாதனை புரிந்து சரித்திரம் படைப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நமக்கும் மீட்கப்பட்டவர்களாய், இயேசுவின் சீடர்களாய், நடமாடும் நற்செய்திகளாய், தூய ஆவியின் ஆலயங்களாய் வாழ்வது ஒரு சவால். உலகை சாராதவர்களாக வாழ்வது என்பது எளிதல்ல. இறையரசின் மக்களாக நாம் வாழ்வதற்கு பல முறை கீழே விழ வேண்டியிருக்கும், பல சுமைகளை தாங்க வேண்டியிருக்கும். இந்த சவால்களை, எதிர்ப்புகளை, தோல்விகளை எதிர்த்து வெற்றி கொள்ள தேவையானது இறை வேண்டலுடன், நம்பிக்கையுடன், பிறரன்புடன் கூடிய வாழ்வு. சவால்களை வீரத்துடன் சந்திப்போம். இறையாட்சியினுடைய பாதையில் நடக்க எதிர்வரும் சவால்களை வீரத்துடன் சந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். நிலை 4, சங்கமமாகும் வாழ்வு. ஆம் என்று சொன்ன அந்த நேரம் முதல் அன்னை மரியாளுக்கு அடுத்தடுத்து வந்ததெல்லாம் துன்பங்கள். தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூசையின் சந்தேகத்திற்கு ஆளாக வேண்டியிருந்தது. மக்கள் மத்தியிலே தன் நேர்மையை நிலைநாட்ட வேண்டிய நிலை. இயேசுவின் பிறப்பின் போதும் அதன் பின்னும் துன்பங்கள் தான். ஆனால் மரியாள் மருண்டு விடவில்லை, தப்பித்து ஓடவும் விரும்பவில்லை. துன்பங்களை துணிந்து சந்திக்கிறாள். கடவுளின் தாயாக போகிறாய் என்று நற்செய்தியை கேட்டபோது மட்டுமல்ல, தன் மகன் போதனைகளும் புதுமைகளும் சாதனைகளும் சரித்திரங்களும் படைத்து பாராட்டப்பட்ட போது மட்டுமல்ல, அவரின் சிலுவை பயணத்திலும் அன்னை மரியாள் பின்தொடர்கிறாள். மரியாள் நமக்கு ஒரு நல்ல பாடம். வாழ்வில் வெற்றிகளும் விரும்பத்தக்க நிகழ்ச்சிகளும் நடக்கும்போது மட்டுமல்ல, கேட்டவை கிடைக்கும் போதும், நினைப்பது நடக்கும்போது மட்டுமல்ல, வேதனைகளும் சோதனைகளும் தோல்விகளும் துன்பங்களும் வரும்போது கூட இயேசுவின் பின்னால் செல்வதுதான் வீர வாழ்வு. மரியாளைப் போல கொடுக்கப்பட்ட வாழ்வின் நோக்கத்தை, அழைக்கப்பட்டதன் குறிக்கோளை, இறை திட்டத்தை புரிந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் நிலைத்த உறுதியான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதே இறைமகன் இயேசுவின் எதிர்பார்ப்பு. இறைவனை பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படாமல் அவரை பின்பற்ற முயற்சி செய்வோம். அவரிலே அவரோடு நிலைத்து வாழ்வோம். இறைவனை பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படாமல் அவரை பின்பற்ற முயற்சி செய்வோம். அவரிலே அவரோடு நிலைத்து வாழ்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நிலை 5. சாகும் வரை வீர வாழ்வு. மனிதன் கூடி வாழ வேண்டியவன், பிறரோடு வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டியவன். எனவே அன்பு செய்வதும் அன்பை பெறுவதும், உதவி செய்வதும் உதவி பெறுவதும் மனித வாழ்வின் அடிப்படை தத்துவங்கள். இயேசு சீமோனின் உதவியை பெறுகிறார். உதவி புரிய தாராள உள்ளம் தேவை, உதவி பெற தாழ்ச்சி தேவை. வாழ்வு முழுவதும் உதவி செய்து வந்த இயேசு இப்போது உதவி பெறுகிறார். உதவிகள் பெற விரும்பும் நாம், அன்பை பெற ஆசைப்படும் நாம், அதை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதை ஏனோ மறந்து விடுகிறோம். பிறர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, பிறர் என்னை அன்பு செய்யவில்லை, ஆறுதல் அடைக்கலம் தரவில்லை என்றெல்லாம் புலம்பும் நாம், பிறருக்கு இவைகளை செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க தவறி விடுகிறோமே. உதவி புரிபவனுக்கே உதவி பெறவும் உரிமை உண்டு. வாழ்வை இழப்பவன் தான் அதனை பெற்றுக்கொள்கிறான். யாரும் எனக்கு தேவையில்லை, என் பணம், என் படிப்பு, என் நிலை, என்னுடைய அதிகாரம், இவை எனக்கு போதும் என்று அகம்பாவத்தோடு வாழ்பவன் அழிவுக்கு ஆளாவான். இறைவனை தலைவனாக கொண்ட குடும்பமாக வாழ்வோம். அங்கு மன்னிப்பும் சமாதானமும், அன்பும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் எப்பொழுதும் கிடைக்கும். புது வாழ்வு மலரும். இறைவனை தலைவனாக கொண்ட குடும்பமாக வாழ அன்பும் மன்னிப்பும் மகிழ்வும் மனநிறைவும் கிடைக்கும். புது வாழ்வு மலரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 6ஆம் நிலை செயல்படும் வாழ்வு. சிலுவை சுமந்து போகையில் இயேசு ஏறெடுத்து பார்க்கிறார். மக்கள் கூட்டம். தாவீதின் மகனே இரக்கம் வையும் என்று கூறி குணம் பெற்ற தொழுநோயாளி, போர்வையை தொட்டு புது வாழ்வு பெற்ற பெண், ஊழியனின் உடல் நலத்திற்காய் விசுவாசத்தை வெளிப்படுத்திய நூற்றுவர் தலைவன், இன்னும் இயேசுவிடம் நன்மைகள் பெற்ற பலர். இயேசுவிடம் நன்மைகள் பெற்ற அவர்கள் கண்களில் கனிவும் இரக்கமும் வரவில்லையா? ஒருவரும் இயேசுவுக்கு உதவி வர முன்வரவில்லையா? எப்படியோ போகட்டும் என்ற அக்கறையற்ற மனநிலையா? இல்லை இல்லை, ஐயோ பாவம் என்று அழுத உள்ளங்கள்தான் அவை. ஆனால் துணிச்சலை இழந்து விட்டவர்கள். கூரையை பிரித்து திமிர்வாதக்காரனை இயேசுவின் முன்னால் இறக்கிய போது இருந்த துணிச்சல் இப்போது எங்கே? தீட்டு தீட்டு என்று கூறிக்கொண்டு ஒதுங்கி செல்ல வேண்டியவன் இயேசுவின் முன் துணிந்து வந்தபோது இருந்த துணிச்சல் இப்போது எங்கே? அதட்டியவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு தாவீதின் மகனை இரக்கம் வையும் என்று சொல்லி பார்வை பெற்ற குருடனின் துணிச்சல் தான் எங்கே? இவர்கள் எல்லாரும் படை வீரர்களுக்கு பயந்து ஒதுங்கி நின்ற கோழைகள். யாருக்கும் அஞ்சாது, மற்றவர்கள் என்ன சொன்னாலும்
துணிந்து என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி செயலில் இறங்கியவள் தான் வெரோனிக்காள். நல்லது செய்ய நல்ல மனம் மட்டுமல்ல, மனத்துணிவும் தேவை. கிறிஸ்தவனாக வாழ மிகுந்த துணிச்சல் தேவை. 4 பேருக்கு மற்றவர்களுக்கு பயந்து வாழும் கோழைகள் கிறிஸ்தவர்களை அல்ல. அன்பு செய்தால் அதை செயலில் வெளிப்படுத்த வேண்டும். நமது அன்பு இறைவன் மீதும் சரி, பிறர் மீதும் சரி, செயல்களில் வெளிப்படட்டும். நமது அன்பு இறைவன் மீதும் சரி, பிறர் மீதும் சரி, செயல்களில் வெளிப்படட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். நிலை 7, சிறந்த வாழ்வு. இயேசுவின் மனதில் லட்சியம் இருந்தது, உறுதி இருந்தது, எடுத்ததை முடிக்க வேண்டும் என்ற ஏக்கமும் இருந்தது. மீண்டும் கீழே விழுகிறார், ஆனால் மீண்டும் எழுந்து பயணம் தொடர்கிறார். இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நமக்கும் உண்டு. நல்லவர்களாக புனித வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஆவல் எல்லோருக்கும் உண்டு. என்றாலும் நாம் பலவீனர்கள்தான். தவறி விடுகின்றோம், தடுக்கி விழுகின்றோம், பாவம் செய்து வருகின்றோம். பாவம் செய்யாதவர்கள் யாருமே இலர். பாவம் செய்வது தவறு என்றாலும் பாவத்திலேயே அழிந்து கிடப்பது, மனமாற்றமல்லாமல் வாழ்வதுதான் பெரும் தவறு. இன்று நம்மில் எத்தனையோ பேர் பாவ உணர்வே இல்லாமல் தாங்கள் செய்வதெல்லாம் சரியே என்று எண்ணி பாவச்சேற்றிலேயே கிடக்கிறார்கள். இயேசுவின் போதனையின் சுருக்கமே மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்பதுதானே. எனவே எழுவோம். தடமாறிய பாதைகளுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தந்தையிடம் செல்வோம். உலக வாழ்விலே புதுமைகளை, முன்னேற்றங்களை, வளர்ச்சிகளை காணும் நாம் ஆன்ம வாழ்வில் மட்டும் பின்தங்கியவர்களாகவே இருக்கிறோமே. முன்னேற ஆவலின்றி இருக்கிறோமே. மனம் திரும்பாவிடில் நீங்கள் அழிவீர்கள் என்கின்ற இறை வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து நம்முடைய வாழ்வை பரிசீலித்து புதிய பாதை அமைத்துக் கொள்வோம். வீழ்கின்ற நாம் எழுந்து புது வாழ்வு வாழ்வோம். வீழ்கின்ற நாம் எழுந்து புது வாழ்வு வாழ்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நிலை 8, சிந்திக்கும் வாழ்வு. தனக்காக அழுது கொண்டு வருகின்ற பெண்களை பார்த்து அழ வேண்டாம் என்கிறார் இயேசு. அவர்கள் அழுகையில் ஆறுதல் பெற அவர் விரும்பவில்லை. அவர்கள் உணர்ச்சியின் மேலீட்டால் அழுதார்கள். அவர் அவர்கள் உணர்ச்சிகளின் செயல்களுக்கு அடிமையாக விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களையும் உணர்ச்சிகளின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொணர விழைகிறார். வெற்று உணர்ச்சி வீண், சீரிய சிந்தனையோடு கூடிய செயல்களே வாழ்வுக்கு தேவை. எனவே தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சிந்தனை வாழ்வுக்கு அவர்களை அழைக்கிறார். நாமும் பல சமயங்களில் வெறும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி வாழ்வை வீணாக்குகிறோம். நமது இறை வேண்டல்கள், ஜெபங்கள் கூட சில சமயங்களில் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைந்து விடுகின்றன. இயேசுவுக்காக, அவர் அனுபவித்த துன்பங்களுக்காக அழுவதினால் மட்டும் பயனில்லை. ஆனால் செய்ய வேண்டியது என்ன, எத்தகைய வாழ்க்கை முறை அவருக்கு ஆறுதல் தரும் என சிந்தித்து செயல்படுவதே மேலானது, அவசியமானது. இன்று நம்மிடையே வேறுபாடுகள் நிறைந்த உணர்வுகள் எழுந்து பிரிவினைகளை, பிணக்குகளை, மனவிரோதங்களை ஏற்படுத்துகின்றன. எனவேதான் குடும்பத்தில் பிளவுகள், சமுதாயத்தில் பிரிவினைகள், நாடுகளிலும் உலகிலும் கூட போர்களும் பிரிவினைகளும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாது சிந்தித்து சீரிய வாழ்வு வாழ்வோம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாது சிந்தித்து சீரிய வாழ்வு வாழ்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். நிலை 9, சீர்திருத்த வாழ்வு. இயேசு 3ஆம் முறை கீழே விழ ஒரு காரணம், கடந்து வந்த பாதை கடினமானது, அதனால் ஏற்பட்ட களைப்பு, உடல் சோர்வு. ஆனால் அதைவிட முக்கியமான வேறொரு காரணம், அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு கலக்கம். தான் சிந்துகின்ற இரத்தம், படுகின்ற பாடுகள், மீட்புக்காக தான் ஏற்றுக்கொள்கின்ற இத்தனை துன்பங்களை எத்தனையோ ஆன்மாக்கள் பயன்படுத்தாமல் போய்விடுவார்களோ என்ற கலக்கம். தன் பாடுகள் சிலரை பொறுத்தவரை பயனற்றவையாய் போய்விடுமோ என்ற அச்சம். இது எவ்வளவு உண்மை! இன்று எத்தனையோ பேர் இறைவனே இல்லாத வாழ்வு, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள். இறையன்பு, பிறரன்பு என்பது இல்லாமல் பொருளற்ற, பயனற்ற, கனிதராத மரங்களாக எத்தனை பேர் வாழ்கிறார்கள். பாவ உணர்வே இல்லாமல் எப்படியும் வாழலாம் என்று வாழ்பவர்கள் எத்தனை பேர். இன்று இறைவன் இயேசு எனக்கு யார், என் வாழ்வில் அவர் என்ன பொருளை
எந்த இடத்தை பெறுகிறார் என சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனை சார்ந்த கடமைகளை மறந்து வாழுகின்ற நிலை மாற வேண்டும். இறைவன் இல்லாத வாழ்வு வேரில்லாத மரம் என்பதை உணர்ந்து இறைவனை பற்றி கொண்டவர்களாய் இயேசுவின் கரம் பிடித்து நடப்போம். இறைவன் இல்லாத வாழ்வு வேரில்லாத மரம் என்பதை உணர்ந்து இறைவனை பற்றி கொள்பவர்களாய் இயேசுவின் கரம் பிடித்து நடப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் பாருவார்களாக. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து தோத்திரம் செய்கின்றோம். நிலை 10. சொல்லும் செயலும் இணையும் வாழ்வு. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆனால் உரியப்பட வேண்டியவை இயேசுவின் ஆடைகள் அல்ல. மாறாக இன்றைய மனிதனின், நம் ஒவ்வொருவரின் வெளிவேடங்கள், முகமூடிகள், பரிசேயத்தனம். நம்மில் பல பேர் இருவேறு வாழ்க்கை, டபுள் கேம் என்று சொல்லப்படுகின்ற இருவேறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றோம். ஊருக்கு நல்லவர்களாக வேடம் தரித்து வாழ்கின்றோம். ஆனால் உண்மையில் நம்மிடம் நேர்மை என்பதும் இல்லை, உண்மை என்பதும் இல்லை. இதனால் தான் இந்த வளர்ந்துவிட்ட நாகரீக உலகிலே மனிதன் மன அமைதியின்றி நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். முகமூடிகளை, வேடங்களை, இருவேறுபட்ட வாழ்க்கையை நாம் கிழித்தெறிவோம், உரித்து போடுவோம். ஆலயத்தில் ஒரு வாழ்வு, அலுவலகத்தில் ஒரு வாழ்வு, வீட்டில் ஒரு வாழ்வு, வீதியில் ஒரு வாழ்வு என்பது வேண்டாம். எங்கும் எப்போதும் ஒரே வாழ்வு இருக்கட்டும். உண்மை, நேர்மை நமது வாழ்வில் சிறந்து விளங்கட்டும். பிறரை ஏமாற்றி, நம்மை ஏமாற்றி, இறைவனை ஏமாற்ற நினைத்து ஏமாந்து போனது போதும். இன்றைய சமுதாயத்தில் யாரையும் நம்ப முடிவதில்லை. மக்கள் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சமுதாயம் சீரழிந்து விட்டது என்று ஓலமிடுகின்றோமே தவிர வேடங்களை, வெளிவேடங்களை களைந்தெறிந்து உண்மையான வாழ்வு வாழ இன்னும் முன்வரவில்லையே. நம்முடைய வெளிவேடங்களும் முகமூடிகளும் களையப்பட்டு இயேசுவில் உண்மை வாழ்வு நம்மில் விளங்கட்டும். முகமூடிகளும் வெளிவேடங்களும் களையப்பட்டு இயேசுவில் நம்முடைய உண்மை வாழ்வு விளங்கட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நிலை 11. சிறகொடிந்த வாழ்வு. மனிதாபிமானத்தோடு தொட்டு குணமாக்கிய கைகளுக்கு, பாசத்தோடும் பரிவோடும் புதுமைகள் செய்த கரங்களுக்கு, பாவிகளையும் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டோரையும் தேடி ஓடிய கால்களுக்கு கிடைக்கும் பரிசு இரும்பு ஆணிகள். நம்முடைய கைகளும் கால்களும் விடப்பட்டிருக்க நன்மை புரிந்த, நன்மை மட்டுமே செய்து சென்ற இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்வார்கள். நல்லவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்பதற்கு இயேசுவோர் அத்தாட்சி. சமுதாய தீமைகளுக்கு நாம் தூபம் போடுகின்ற வரை இச்சமுதாயத்தில் நல்லவர்கள் அறையப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். இன்றைய சமுதாயத்திற்கு தேவை தீமைகளும் தவறுகளும் செய்யாத நல்லவர்கள் மட்டுமல்ல, சமுதாயத்தை சீர்திருத்த முன்வருகின்ற வல்லவர்களும் தான். இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்பதை உணர்ந்தவர்களாய் நமது சுயநலச் சுவரை தகர்த்தெறிந்து நான் மாற, பிறரை மாற்ற ஒவ்வொரு மனிதனும் முன்வராதவரை ஏழைகளும் அப்பாவிகளும் நல்லவர்களும் சிலுவையில் அறையப்படுதல் அன்றாட நிகழ்ச்சிகளாக மட்டுமல்ல, நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிகழ்ச்சிகளாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கும். சமுதாயம் சார்ந்த நம் கடமைகளை உணர்ந்து செயல்படுதல் அவசியம். சமுதாயம் சார்ந்த நம் கடமைகளை உடனடியாக உணர்ந்து செயல்படுதல் நம்முடைய அன்றாட அவசியம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நிலை 12. இறை வாழ்வு. ஆயிரம் ஆயிரம் மக்கள் பின்தொடர்ந்த இயேசு அனாதையாக அந்தரத்தில் தொங்குகிறார். அவரின் அன்புத்தாயும் சீடரும் அபலை பெண்களையும் தவிர அருகில் யாருமில்லை. கள்வர்கள் வெற்றி பெற்றதாய் களிப்புறுகிறார்கள். உண்மையும் நீதியும் நேர்மையும் தான் வெல்லும் என்பதை அறியாதவர்களாய் இன்புறுகிறார்கள். வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டும், பயன் வேண்டும், லட்சியம் வேண்டும். வாழும் காலங்கள் குறைவானாலும் புரியும் சாதனைகள் பலவாக வேண்டும். 33 ஆண்டுகள் மட்டுமே அவர் வாழ்ந்தாலும் மனிதகுலம் முழுவதும் மீட்பு பெற்றது அவராலே தான். என் வாழ்வின் பொருள் என்ன, யாருக்காக எதற்காக வாழ்கிறேன் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வீர மரணத்தில் நாம் மீட்படைந்தோம் என்றால், தாயின் நோக்கம் இருக்குமானால் அவளின் குழந்தை, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? குழந்தையினுடைய வளர்ச்சி, மனோபாவம், ஒழுக்கம், ஆழ்த்தன்மை இவை எப்படி சீராக செம்மையாக இருக்க முடியும்?
தேவதாயின் அன்பும் அரவணைப்பும் அக்கறையும் ஆக்கமும் இயேசுவின் சிலுவை பாதையில், வாழ்க்கை பாதையில் துணையாய் நின்றது. தேவதாய் தாய்க்குலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தாய்க்குலம் சரியானால் சமுதாயத்தில் பாதி சீர்கேடுகள் சரியாகிவிடும். தேவதாய் தாய்க்குலத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு. தாய்க்குலம் சரியானால் சமுதாயத்தில் பாதி சீர்கேடுகள் சரியாகிவிடும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்திலே பாரக்கடுவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். நிலை 13. சரியான வாழ்வு. பிறந்த போதும் இயேசுவுக்கு ஓர் இடமில்லை, மாற்றானின் மாட்டுத் தொழுவம். வளர்ந்த போதும் பணிபுரிந்த போதும் நாடோடி போன்ற வாழ்வு. மணுமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, மரிக்கின்ற போதும் மாற்றானின் கல்லறை. இதுவேதான் இயேசுவின் வாழ்வு. ஆனால் இன்று நம் வாழ்வு 6 அடி நிலத்தில் அடங்க வேண்டிய வாழ்வில்தான் எத்தனை எத்தனை ஆட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். பிறந்தது முதல் இறக்கும் வரை அது வேண்டும் இது வேண்டும் என பொருளையும் பணத்தையும் புகழையும் அதிகாரத்தையும் சேகரிப்பதிலேயே வாழ்வு அடங்கி இருக்கிறது. உலகப்பற்றுக்கு அடிமையாக, அந்த பற்றே நமக்கு வினையாக வாழ்வு வீணாகி விடுகிறது. விண்ணகத்திற்கு தேவையானதை சேர்ப்பதே நம் வாழ்வின் நோக்கம், நம் வாழ்வினுடைய பயணமாயிருக்க வேண்டும். வாழ்க்கை பயணத்தில் சுமைகள் குறைவாக இருந்தால்தான் சுகமான சுலபமான பயணம் அமையும். பிறக்கும் போது வெறும் கையராய் வந்தோம், உலகை விட்டு செல்லும் போதும் வெறும் கையராய்த்தான் போக வேண்டும். சொத்துக்களும் செல்வங்களும் நம்மோடு வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து, பொருட்களுக்கு மேலாக மனிதனையும், அந்தஸ்து அதிகாரம் இவற்றிற்கு மேலாக மனித உணர்வுகளையும் புரிந்து வாழ்வதே மனித வாழ்வாகும். இறைவனை அன்பு செய்வதும் மற்றவர்களை அன்பு செய்வதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் பயணத்தினுடைய நோக்கம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் சரியான வாழ்வு வாழ முயற்சிப்போம். இயேசுவின் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்திலே பாருவார்களாக. சிலுவையின் பாதையில் பங்கெடுத்த நாம் தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய கல்வாரி பலியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக சிலுவை பாதையில் பெற்ற சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்வின் பயணத்தையும் இன்னும் கூடுதலாக நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். பாப்பரசனுடைய உடல் நலத்திற்காகவும் நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் வந்தவர்கள் வர இயலாதவருடைய அனைவருடைய நலனுக்காகவும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் மடனை பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கல்வாரி பாதையின் பயணத்தில் பங்கெடுத்து நாம் கல்வாரி பலியில் நாம் பங்கெடுப்போம். அமர்வோம். திருப்பலிக்கான முன்னுரையை நாம் செவிமடுப்போம். இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதரரே, தவக்காலம் அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். யோனா இறைவாக்கினர் நினிவே நகரில் கடவுளின் வார்த்தையை கூறிய போது மக்கள் தங்கள் தீய வழிகளில் நின்று விலகினார்கள். அதற்கு அடையாளமாக மனம் வருந்தி தியாகம், ஒருத்தல், நோன்பிருந்து கடவுளின் விடுதலையை பெற்றார்கள். நம் வாழ்வில் வளர்ச்சியும் மாற்றமும் மனித வாழ்வில் இரு முக்கிய அம்சங்கள். இவை இல்லாத போனால் இலக்கமே இல்லாமல் போய்விடும். இன்றைய நற்செய்தியில் தனக்கு வரவேண்டிய குத்தகையை வாங்கி வர அநேக வேலைக்காரர்களை நிலத்தின் உரிமையாளர் அனுப்பினார். ஆனால் குத்தகைக்காரர்கள் அவர்களை கொன்று போட்டனர். குத்தகையும் தரவில்லை. இறுதியாக தம் ஒரே மகனை அனுப்பினார். குத்தகை தருவார்கள் என்று நம்பினார். அதுபோல நாம் இறைவனுக்கு சேர வேண்டியவர்கள். நாம் அவருக்கே சொந்தம். அதை வசூலிக்க வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்த பாதை அன்பின் பாதை. நம்மேல் வைத்த அன்பின் அடையாளமாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பு அளித்தார். ஆகவே நாம் திருத்தலங்களை நோக்கி மேற்கொள்ளும் பயணங்கள், கலந்து கொள்ளும் ஜெப வழிபாட்டு கூட்டங்கள், திருவழிபாடுகளில் செலவிடும் நேரங்கள் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்றால் அவற்றால் எப்பயனும் இல்லை. இறைவார்த்தையை கேட்போம், அதனை நம்புவோம். மனமாற இத்திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் வளைகுடா நாடுகளில் நடைபெறும் போர்கள் நிறுத்தப்பட்டு சமாதானம் நிலவவும், இதில் உயிரிழந்த அனைத்து மக்களுக்காகவும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய திருப்பலி கருத்துக்கள். ஃப்ளோரா வெரோனிகா தங்களுடைய பிறந்தநாள், ஆண்டனி ஜோசப் எஃப்ரம் பிறந்தநாள் கொண்டாடியவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு கடவுள் தொடர்ந்து இவளுக்கு நல்ல உடல்நலத்தையும் உள்ள சுகத்தையும் தர ஜெபிப்போம். மேலும் இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக ஒப்புக்கொடுக்கூடிய குடும்பங்களையும் திருப்பலியில் ஒப்புக்கொடுத்த வேண்டும். யாகுல பிரிட்டோ குடும்பத்தினர் சந்தான ஜெயசீலன், ரூபி, சகாய, செசிலி, செபாஸ்டின், ஆண்டனி, ஜானி, அனுஷியா, மேரி, ஜெரி பெர்னாண்டோ குடும்பத்தினர், வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், எஸ் ஜோ, ஃபிலோமின், ஜூட், ஷோபன் குடும்பத்தினர், குழந்தைசாமி, ஆண்டனி, ஜொஹானா, மோலி, வில்சன், மேக்ஸ், ஷோபா, நிஷாந்த், லெஃபியா, சந்தோஷ், லீனா, ராபர்ட் குடும்பத்தினர், போஸ்கஸ்டெல்லா புதிய வீடு கட்ட இறைய அரசு வேண்டுமும். மேலும் பீட்டர், சுபானா, அலேந்திரா, தாரித் ராஜா குடும்பத்தினர், கிளாடியா, பிரசன்னா, ஆலியா, சுரேஷ் குடும்பத்தை ஆகியோர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி எதிராக போட இவர்கள் நன்றிகளெல்லாம் ஏற்று இறைவன் தொடர்ந்து குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிக்கும். மற்றும் சிறப்பு வேண்டுதலாக ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் சேவியர் ஹாரிஸ் அண்ட் ஜெசிகா and for the good health of the Sagaya winners and for successful operation of Mr. Raja to get a good job for the Mohidin and special intention of Shathana for good health. இந்த சிறப்பு கருத்துக்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் கொண்டு வந்து நித்தலை பாட்சிக்காக நாம் ஜெபிப்போம். அற்புத ஜெய ரத்தினம், ஜெய் ஸ்டீஃபன், ஏ காட்வின், ஆல்பர்ட், லூத் ராய், டக்ளஸ் பெர்னாண்டோ, யுகாரியஸ் பெர்னாண்டோ, ஆஞ்சலோ யுகாரியஸ், கிறிஸ்டினா, அமல, ராணி, செபாஸ்டியா பிள்ளை, குழந்தை அம்மாள், ஜபமாலை செல்வா, ஜே விக்டர், டிஏடி சுவாமி, மணி பாரதி, வெங்கடம்மாள், வாசுகி, மரியதாஸ், பால் ஜே சலஸ்கி, வின்சென்ட் பால், பெட்ஸ்கி, ஃபிலோமினா புன்னோஸ், வர்தித் பன்னோஸ், வில்சன் பொன்னோஸ் மற்றும் மேரி, ஃபாத்திமா, இமானுவல், எட்வர்ட், எபினேசர், சுஷீலா, ஜெய் கணேஷ், சஹாய், மின்கர் சதீஷ், சபாஸ், சில்வேரா, டிஎஸ் சில்வேரா, நெல்சன் ராயன், பாலச்சந்திரன், ரெபிஜியோஸ், மனோசெலி, ஜெயக்குமார், ரூபி, வினு மற்றும் அருளப்பர், மாசிலா குழந்தைகளுக்காகவும் சவுந்தர பாண்டியன், பரஞ்சோதி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அனைவரும் இணைந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். வருகை பாடலை பாடுவோம்.
இறைவனின் புகழ் பாட புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே துணையின்றி நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் ஒரு ஆங்கில மனிதர். அவர் தொகுத்த அகராதி வெப்ஸ்டர் என்ற ஆங்கில அகராதி. அவரிடத்தில் அவருடைய நண்பர் கேட்கிறார், உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது என்ன? இந்த கேள்வி உங்களிடத்திலும் நான் கேட்கின்றேன். நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருப்பது தான் என்ன? அதற்கு டேனியல் வெப்ஸ்டர் படித்த அந்த மாமனிதர் சொல்கிறார், என் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது என் தனிப்பட்ட வாழ்க்கையை கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கணக்கு என்கிறார். மை இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி டு காட். நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட கணக்கு தான் என் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான். தவக்காலம் என்பது அதுதான் நாம் கடந்து வந்த பாதை, பழைய பாவ பலவீன வாழ்வு. இதையெல்லாம் ஒரு சுய ஆய்வு செய்து நமக்குள்ளாக ஒரு பரிசீலனை செய்து கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கணக்கு. உண்மைதான் இல்லையா? ஆகையால் கடவுள் நிறைய திறமைகள், ஆசீர்வாதங்கள், எத்தனை வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? தவக்காலம் வாய்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய காலம், மாற்றத்திற்கான. பக்தியாக பங்கெடுப்பது அல்ல, பக்தி மாற்றத்தை, முன்னேற்றத்தை, இறைவனுடைய நெருக்கத்தை கொண்டு வருகிறது என்றால் அதுதான் அழகு. ஆகவே இன்றைய நாளுடைய முதல் வாசகம் பாருங்கள். யோசேப்பை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் தன்னுடைய சகோதரர்கள். காரணம் கோபங்கள், பழிவாங்கின்ற உணர்வுகள், பொறாமை. இது போன்ற தீய எண்ணங்கள் நம்ம விட்டு அகலுகின்ற பொழுதுதான் இந்த தவக்காலம் அர்த்தம் பெறுகிறது. ஆகவே கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்பான அழைப்பான காலம்தான் தவக்காலம். ஆக கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கணக்கு. ஒரு கணவன் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு என்ன? ஒரு மனைவியாய், ஒரு குருவானவராய், அருட்சகோரியாய், இறை மக்களாய் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு நாம் என்னதான் பதில் தேடுவோம்? திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த தவக்காலத்தை மாற்றுவோம், மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், பிழைகள், தவறான சிந்தனைகள், தவறான பேச்சுகள், தவறான வாழ்க்கை முறைகள், இவற்றிற்காக மனமருந்து மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் நம் தலை வணங்குவோம். அழகான இதமான நேரத்தில் இனிமையாய் வாழ்வெல்லாம் மாற படைத்த பரம்பொருளாம் அந்த ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான முறையில் தகுந்த நிலையில் நாங்கள் வந்து சேர செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை திருவார்த்தைகள் 3, 4, 12, 13 மற்றும் 17 28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ் குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்று விடுவோம்
அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். 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 நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என்று மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 முடிய மற்றும் 45, 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஒரு உண்மையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குடி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடு பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள்.
பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்ட குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூலக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அவருக்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு 3 பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, மற்றவர்கள் மீது நாம் எப்பொழுது பொறாமை கொள்கிறோம் என்றால் நம்முடைய நிலையை நாம் ஏற்க மறுக்கின்ற பொழுது, அல்லது நம்மிலே நாம் திருப்தி காணாத பொழுது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் contentment. when we are not content, நாம் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். எனக்கு இப்படி இல்லையே, இந்த திறமை இல்லையே, இந்த வசதி இல்லையே. அடுத்தவர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் யாராய் இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, நாம் இறை திருவுளம் எப்பொழுதும் நடக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறை திருவுளம்தான் கண்டிப்பாக நடைபெறும். அதற்கு நாம் நம்மை அனுமதிக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆர்வமாய் ஓடி வருகிறான். ஆனால் அவர்களோ அவன் மீது பழி தீர்க்க, அவன் மீது பொறாமை கொண்டவர்களாகி அவனை அழித்தொழிக்க சிந்தனை செய்கிறார்கள், செயல் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் கடைசியில் பாருங்கள், இறைவனுடைய திட்டம் வேறு ஒரு ட்ராக்ல கொண்டு போய் அந்த வாசனை திரவியங்களை ஏற்று வந்த அந்த வணிகர்களோடு அவர் எகிப்துக்கு சென்று விடுகிறார். எனவே இறைவனுடைய திட்டம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதற்கு நீங்களும் நானும் நம்மை அனுமதிக்க வேண்டும். மூன்றாவதாக, இறை திட்டத்தோடு நாம் ஒத்துழைக்கின்ற பொழுது கட்டுவோர் விலக்கிய கல் மூளைக்கல்லாய் அமையும் என்பதை போல நாம் கண்டிப்பாய் இறைவனுடைய அந்த அருளினாலும் ஆசிரியினாலும் மூளைக்கல்லாய் மாறுவோம். அதுதான் யோசேப்பின் வாழ்விலும் சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை குறித்து சொல்லுகின்ற தன்னுடைய வாழ்விலும் நடந்தேறியதை நாம் கற்றுக்கொள்கிறோம். யோசேப்பு எகிப்திலே மிகப்பெரிய ஒரு அமைச்சராயிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்கிறார். இயேசு தன்னுடைய அந்த சிலுவைச் சாவின் வழியாக, இறை திட்டமாகிய அந்த சிலுவைச் சாவின் வழியாக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை பரிசாக கொடுக்கிறார். எனவே இந்த 3 பாடங்களை இன்று கற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய நிலையை ஏற்றுக்கொள்வோம். நாம் யார் என்பதை ஏற்றுக்கொள்வோம். இறை திட்டத்தோடு இணைந்து செயல்பட நம்மை எப்பொழுதும் அனுமதிப்போம். அப்படி அனுமதிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை மூளைக்கல்லாய் உயர்த்துவார். ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய திருவுளமே நமது திருவுளமாக அமையட்டும். ஒரு சில பொது தேவைகளோடு நாம் இணைத்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சிலுவையின் நாயகனே இறைவா, எங்கள் திரு அவியை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள் ஆகியோரை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அவர் அனைவருக்கும் உம்மை போல சிறந்த ஆயனுக்குரிய பண்புகளோடு
இறை மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்புரவின் இறைவா, இவ்வுலகின் பகைமைக்கு பதிலாக அன்பையும், பழிவாங்குதலுக்கு பதிலாக மன்னிப்பையும், அநீதிக்கு பதிலாக நீதியையும் அளித்து இந்த தவக்காலத்தில் எங்கள் உறவை புதுப்பித்து கொள்ளவும் நாங்கள் புதுவாழ்வு பெறவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, குருடரையும் முடவரையும் குணப்படுத்திய இறைவா, தீவிரவாதம், சண்டைகள், பொறாமைகள், கோபங்கள் போன்ற செயல்களால் நாங்கள் மனதளவில் குருடராகவும் முடவராகவும் வாழ்ந்து வருகின்றோம். இத்தகைய தீய செயல்களிலிருந்து எங்களை குணப்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றேயம் இறைவா, அரசு தேர்வினை எதிர்கொள்ளும் 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நினைவாற்றலையும் அறிவையும் தன்னம்பிக்கையும் அளித்து தேர்வினை நன்கு எழுதி வெற்றி பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உலக அமைதிக்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் ஜெபிக்கின்றோம். உலகத்தில் நடைபெறும் போர்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு போர் எதிரிகளால் இல்லாமல் அமைதி ஏற்படவும், போரில் உயிரிழந்த அனைத்து மக்களின் ஆன்மா சாந்தியடையவும், எம் நாட்டில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உண்மையுடனும் நீதியுடனும் மக்களை வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். குறிப்பாக வளைகுடா பகுதி, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற சூழலை கண்முன்பாக கொண்டு வந்து நாம் ஜெபிப்போம். எல்லா தலைவர்களும் அமைதி காக்கின்ற போது நம்முடைய பாப்பரசர் லியோ அவர்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் அமைதிக்காக ஜெபியுங்கள். உருக்கமாக ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். தவக்காலத்தில் சிலுவை பாதையில் அந்த வளைகுடா நாடுகள் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபியுங்கள் என்ற அழைப்புக்கேற்ப மத்திய கிழக்கு நாடுகள் நடைபெறக்கூடிய சண்டை, போர், பதற்றம், பரபரப்பு நிறைந்த சூழல் அமைதிக்கு திரும்ப நிச்சயமாக எத்தனையோ அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள், சாதாரண மக்கள் பலிக்கடலாக ஆக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களெல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவும், மீண்டுமாக அமைதியோடு நாடு நாடாக இருக்க, தேசம் தேசமாக மாற, யார் பெரியவர் என்று நடக்கக்கூடிய சண்டையில் நிச்சயமாக அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் பொங்கட்டும். நாமும் நம்முடைய வீடுகளில் இந்த நாட்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுளம் என்னவோ அதன்படி நாம் நடக்கின்ற இறைவனுடைய அருள் ஆசி நம்மை வழிநடத்த நாம் கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட கணக்கை கடவுளுக்கு நாம் கொடுப்போம். தொடர்ந்து இந்த தவ முயற்சிகள் வழியாக ஆண்டவர் அருள் ஆசிரியை கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம் வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். அருட்பெருக்கள் இந்த அப்பத்தை பெற்றுகிறோம். உலகத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை பங்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றல் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். அருட்பெருக்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்ட உலகத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பாடமாக மாற்றியலும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவார். அன்புமிக்க சகோதர நம்ம எல்லோரும் இணைந்து சேர்ந்து ஒன்றாக பிணைந்து ஆண்டவருடைய சிலுவை பாதை வழியாக நம் வாழ்வின் பயணத்தை நாம் யோசித்து
இவற்றின் வழியாக உயிர் பெற, உறவு பெற, உயிர்ப்பின் பெருவிழாவுக்கான தயாரிப்பாக அமைய ஒப்புக் கொடுக்கக்கூடிய அழகான இனிமையான இந்த மாலை நேர ஆண்டவருடைய கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் அது அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் முல்லையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினி. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்கள், வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: இயேசுவோட அழகான அற்புதமான நேரம். இந்த நேரத்தை சொல்லி விவரிக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இது ஒரு சந்திப்பின் சங்கமம். கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார், தன் உடனிருப்பை கொடுக்க வருகிறார், தன்னுடைய சக்தியை பொழிய வருகிறார், நம்முடைய பலவீனங்கள் பலமாக மாற்ற வருகிறார், குறைகளை நிறைவாக மாற்ற வருகிறார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்க வருகிறார், அவருடைய அருள் வாழ்வால் நிரப்ப வருகிறார். ஆக எங்கே மூளை முடுக்குகள்லாம் இருந்து கொண்டு நாம் ஜெபித்து கொண்டு பார்த்து கொண்டு இந்த நேரத்தில் இருந்து கொண்டு ஆண்டவா என்று நம்முடைய வாழ்வுக்கான சுய ஆய்வை மறுபரிசீலனை செய்கின்ற போது ஆண்டவர் தன் இரக்கத்தால் அருளால் பொழிய வருகிறார். அற்புதமாக ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் இரத்தத்தினுடைய அருளாசி நாம் கேட்போம், ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கணும் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்ற. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த பயணம் இனிமையான பயணம். அந்த இணைவது என்பதுதான் மிகப்பெரிய சவால். ஆக நம்முடைய சவால் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் தான் பலம். பலவீனங்கள் பலமாக மாற, குறைகள் நிறைவாக மாற ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவா எங்களை எல்லாம் வழி நடத்தும் என்று சொல்லி, சிலுவையின் பாதையில் நம் வாழ்வின் பாதை என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரேன். ஆண்டவா, உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய குறிப்பாக வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்ப மீண்டுமாக மகிழ்வோடு மனநிறைவோடு அந்த சூழலெல்லாம் உருமாறிட, அதோடு எங்கள் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி அமைதியும் ஒற்றுமையும் அனைத்தும் திரும்பிட நீர் கொடுத்திட அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். திருவலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாய் கலந்து நமக்கு முடிவில்லா நான் உட்கொள்ளும் திருவுடல் இரத்தம் நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உன் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருதாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கண்கள் ஆண்டவரை உற்று பார்ப்போம். ஆண்டவருடைய திருவுடல் இரத்தம் என்பது அவருடைய மன்னிப்பின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம், ஆசீர்வாதத்தின் அடையாளம், அருளின் அடையாளம், இரக்கத்தின் அடையாளம், பரிவின் அடையாளம், நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியும் தன் திருவுடல் இரத்தத்தினுடைய மாண்பு மிகுந்த அவருடைய ஆசீர்வாதத்தை இறைவன் பொழிய நம்ம எல்லாரையும் தேடி தகுதியற்ற நிலையில் நாம் இருந்தாலும் அவருடைய அன்பினால் தகுதி படைக்க வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
வானின் அமுதேவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை கூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும், உருது சத்ருவிடம் என்னை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், அழுகதியினிடம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை விடும், வருகவென்றன்போடு என்னை விடும். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தை நாம் அழகாக தொடங்கினோம். அதை செயல்படுத்தி முழுமை பெற வேண்டும். தொடக்கம் நன்றாக அமர்க்கலமாக இருக்கிறது, ஆர்வமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த தவக்காலத்தை நாம் அழகாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய சவால். சில பேருக்கு அது சாத்தியம், பல பேருக்கு சாத்தியமில்லை. ஆனால் எல்லோருக்கும் சாத்தியமாக மாற்ற முடியும். அது ஆண்டவருடைய துணையோடு. ஆகவே இந்த தவக்காலத்தை தொடங்கியிருக்கிற நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், நிகழ்வுகள், நம்முடைய தயாரிப்புகள், தவ முயற்சிகள், தொடர்ந்து ஜப வாழ்வு, நம்முடைய நோன்பு, ஒருத்தல்கள், தவ முயற்சிகள் வழியாக, பிறரன்பு பணிகள் வழியாக இன்னும் கூடுதலாக தவக்காலத்தினுடைய அர்த்தத்திற்குள்ளாக வாழ்வோம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு உதவியாக சின்ன சின்ன விஷயங்கள். ஒன்று, சில பேருக்கு நம்ம தவக்கால இந்த சிலுவை பாதை எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிய வேண்டும். நீங்கள் பங்கெடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வழக்கமாக காலை திருப்பலி இருக்கும். திருப்பலியின் முடிவிலே சில மக்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள், மதிய திருப்பலி, பிறகு சாயங்காலம் திருப்பலி. இருந்தாலும் தினசரி கூட சிலுவை பாதைகள் நீங்கள் சொல்லலாம். தினசரி கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்த காட்சிகள் 14 ஏதாவது முன் வைத்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம். இது ஒன்று. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. வந்தது 1 or 2 பேராக இருப்பாங்க. குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, இல்லை இளையோர்கள் இருக்க மாட்டாங்க. ஆகவே நீங்களெல்லாம் வீடுகளில் சென்று ஜெபிக்கவும் ஒரு உதவியாக ஒரு சின்ன கார்டு, இயேசுவின் தவப்பயணம் என்ற ஒரு கார்டு அச்சடிக்கப்பட்டு 3 வரிகளில் ஒரு சிலுவை பாதை ஸ்தலம், 3 வரிகளில் தான். ஆகவே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வீடுகளில் கூட நீங்கள் தியானிக்கலாம். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் வைத்துக்கொண்டு சிந்திக்கலாம். ஆகவே கார்டு இல்லைன்னா பிறகு நீங்கள் முடிகின்ற பொழுது அதை வாங்கி கொள்ளலாம். இங்கே சரி, அல்லது பங்கு அலுவலகத்தில் வாங்கிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இயேசுவின் தவப்பயணம் இந்த கார்டு ஒரு உதவியாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். வாங்கி கொண்டு செல்லுங்கள். இரண்டாவதாக, இந்த தவக்காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில பரிந்துரைகள் ஏற்கனவே நாம் தொடங்கியிருப்போம். இருந்தாலும் ஒரு சில பரிந்துரைகள் மீண்டுமாக உங்களுக்கு நினைவுறுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று, இந்த தவக்காலத்தில் மிக உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் திருப்பலி தான். திருப்பலியில் பங்கெடுப்பது, அதை பல பேர் வெகு சிறப்பாக செய்கிறார்கள். காலையில் திருப்பலி, மதியம் 1 மணி திருப்பலி உங்களுக்காக தான் கோவில் முழுமையாக நிறைந்து வடிகிறது. அது ஒரு அழகான முயற்சி. சாயங்காலம் திருப்பலிக்கு வருவது. ஆக திருப்பலியில் பங்கேற்று தகுந்த தயாரிப்புடன் நற்கருணை உட்கொள்வது ஒரு பரிந்துரை. இட்ஸ் ஆல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் சஜஷன்ஸ். சரிங்களா? சில பரிந்துரைகள் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்பது. இரண்டாவதாக, ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறுவது, இயேசுவின் பாடுகளை தியானிப்பது. ஆக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல பாவ சங்கத்தனம் செய்வதற்கு தயாராக வேண்டும். ஆக புனித வாரத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். பிறகு உண்ணா நோன்பிருத்தல் மற்றும் இறைச்சியை தவிர்ப்பது. அது ஏற்கனவே பல பேர் செய்து கொண்டு இருப்பீர்கள். அதை தான் பாப்பரசு ரொம்ப அழகாக சொல்வார். ஒருத்தல் என்பது, நோன்பு என்பது வெறும் இறைச்சியை தவிர்ப்பதோடு அல்லது இதை அப்படி அல்ல. நம்முடைய பழைய வாழ்வு அல்லது
ஃபாஸ்டிங் ஃப்ரம் த பேட் லாங்குவேஜ் ஆர் பேட் தாட் என்பது. ஆகவே நம்முடைய தவறான தீய வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதுதான் ஒரு அழகான ஒருத்தல் முயற்சி. அதோடு கடவுளுடைய குரலை கேட்பது, பிறரின் அழுகுரலையும் கேட்பது, இப்படியாக கடைபிடிப்பது. சில தீய பழக்கங்களை தவிர்ப்பது. யாருடனாவது மனத்தாங்கள் கொண்டு இருந்தால் அவர்களோடு இதை நம்ம செய்வது கிடையாது. நாம் எப்படி தொடங்கினோமோ அப்படியே முடிவடையக்கூடாது. நான் சில பேரோட பேசுவது கிடையாது, அப்பாவோட பேசுவது கிடையாது, என்னுடைய அம்மாவோட, என்னுடைய மனைவியோட, கணவரோட, சொந்த பந்தங்களோட நான் எப்போயோ எங்கேயோ யாருக்கிட்டேயோ அக்கம் பக்கத்துலலாம் சண்டையோடு இருக்கிறேன். அப்போ எப்படி தவக்காலம் அது முழுமை பெறும். ஆகவே மனத்தாங்கள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வது. கட்டாயம் நம்முடைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் இன்னும் கவனமாக கையாள்வது. தொலைபேசி, கைபேசி, சினிமா போன்ற விஷயங்களில் தவக்காலத்தை தவிர்க்கக்கூடியது ஒரு அழகான முயற்சி. அருகாமையில் உள்ள திருத்தலங்களுக்கு பாத யாத்திரை மேற்கொள்வது, இது ஒரு அழகான முயற்சி. அதை தான் பங்களவில் நாம் செய்கின்றோம், நீங்களும் செய்யலாம். நோயால் துன்புறுவர், வயது முதிர்ந்தவர் ஆகியோரை சந்தித்து ஆறுதல் சொல்வது, இதெல்லாம் சில பரிந்துரைகள். சரிங்களா? பிறகு பிடி அரிசி திட்டத்தை பின்பற்றி 40 நாட்கள் சேமித்து நம்ம இந்த பிடி அரிசி ஒவ்வொரு நாளும் அது சாப்பாட்டில் அப்படி நம்ம போடுகின்ற போது அதை எடுத்து வைப்பது. சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், மொத்தமாக கடைசி நாள் வாங்கிட்டு வந்து சேர்த்துருது இல்லையா? அது ஒரு சரியான ஒரு முறையாக இல்லை. ஆகவே அது சில பேர் நிறைய வாங்கி கொடுப்பீர்கள், அது ஒரு பாராட்டுக்குரியது. சில முயற்சிகள், தவ வருத்தல் முயற்சிகள் மேற்கொள்வது, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளித்து அதை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபிப்பது இல்லையா? ஆண்டோடைய பாடுகள் எல்லாம் திருவிவிலியத்தில் வாசிப்பது. ஏழை எளியோர், துன்புறுவோர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முற்படுவது. ஜபம், தவம், தர்மம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். இவெல்லாம் நாம் செய்யுங்கள் என்று சில பரிந்துரைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகிற. சில பேர் செய்வீங்க, சில பேர் செய்யணும்னு நினைப்பீங்க, முயற்சிடுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த கார்டு வாங்கிக் கொள்ளுங்கள். சில அறிவிப்புகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய பங்கினுடைய நிகழ்வுகள். இன்றைக்கு இந்த சிலுவை பாதையை சிறப்பித்த தொகுதிகள் 7, 8 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். அன்புக்குள்ளே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8 இல்லையா, நாம் இங்கிருந்து சின்ன மலைக்கு நாம் ஒரு நடைபாதையாக சொல்லுகிறோம். இது ஒரு தவ முயற்சி, ஒரு மலை அனுபவம். ஆகவே சின்ன மலையில் இருக்கக்கூடிய அங்கே சென்று நாம் ஒரு சிலுவை பாதை சொல்வது. நிறைய பேர் அதை விரும்புகிறீர்கள், ஏறக்குறைய 700-800 பேர் வருகிறீங்க. ஆகவே எப்போது வர வேண்டும் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணிக்கு இங்கே ஒன்று கூட, இந்த இடத்துல தான் ஒன்று கூட வேண்டும். ஜெபித்து விட்டு நாம் அப்படியே நடைப்பயணமாக நாம் செல்வோம். ஆக பாடலாம் பாடிக்கொண்டு வருவார்கள். நீங்களும் ஜெபமாலை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் மனசில் ஆண்டவருடைய காட்சிகளை தியானித்து கொண்டு ஏறக்குற 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இங்கேருந்து நாம் நடைப்பயணமாக சென்று ஒரு 15 நிமிடம் அங்கே ஓய்வு. பிறகு அங்கே இருக்கக்கூடிய மலையிலே நாம் சிலுவை பாதை சொல்லிவிட்டு தியானித்து விட்டு பிறகு திருப்பலி, ஞாயிறு திருப்பலி அங்கே பங்கெடுத்து விட்டு நாம் மீண்டுமாக 7 பேருந்துகள், பேருந்து கிடைக்கவில்லை, கிடைக்காது என்று சொன்னாலும் சில முயற்சிகள் எடுத்து அதை பெற்றிருக்கின்றோம். ஆகவே 7 பேருந்துகள் அங்கே தயாராக இருக்கும். அதில் நாம் திரும்பி நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் திருப்பலிகள் இருக்கும். அன்றைக்கு பெண்கள் தினம். ஆகவே 11 மணி திருப்பலி, சிறப்பு திருப்பலியாக பெண்கள் தினத்தினுடைய கொண்டாட்ட திருப்பலியாக நாம் நிறைவேற்றுவோம். ஆக இப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய நிகழ்வுகள். அடுத்த வாரம் என்ன நிகழ்வுகள்? நம்முடைய பங்கிலே தவக்கால தியானம், அது உங்களுக்காக தான். ஆக ஒரு நல்ல இன்னும் கூடுதலாக நம்மை குறித்த ஒரு சுய ஆய்வு செய்ய தவக்கால தியானம் பங்கெடுங்கள். 12, 13, 14 வியாழன், வெள்ளி, சனி அடுத்த வாரத்திற்கான நிகழ்வுகள். பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள். அதுக்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதி நமக்கு சிலுவை பாதையின் பொழுது குற்றம் என்ற ஒரு நாடக வடிவில் ஒளிவழி காட்சிகள் அமைத்து அந்த வகையில் நாம் சிலுவை பாதையை நாம் தியானிப்போம். பிறகு மார்ச் 22ஆம் தேதி நாம் தவக்கால திருப்பயணமாக செல்லுகின்றோம். பல பேர் பெயர்களை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். வகையில் வேகமாக முடிவெடுத்து தீர்மானித்து கொடுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு. ஆகவே குடும்பமாக வாருங்கள். ஏறக்குறைய 7 கோவில்கள் சந்திப்பது. எந்தெந்த 7 கோவில் என்பதை அங்கே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அங்கேயும் பேனரில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி நேரம் வரைக்கும் காத்து கொண்டு இருக்க வேண்டாம். விருப்பம் இருப்பவர்கள் முடிவுகளை எடுத்து நீங்கள் பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள். இது போன்ற பல நிகழ்வுகளில் நாம் இந்த பங்கு அளவில், தனிப்பட்ட அளவில், குடும்ப அளவில் நாம் பங்கெடுப்போம். அதே போல் மீண்டுமாக சொல்வதுதான், நிறைய குழந்தைகள் வராமல் இருப்பவர்களுக்கு வீட்டுக்கு சென்று சிலுவை பாதையை
பாதையை பற்றி பேசுங்க, இளையோர்களுக்கு சிலுவை பாதையை பற்றி சொல்லுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நம்முடைய ஆன்மீக இன்பச் சுற்றுலா பற்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தேன். குறிப்பாக அந்தமான், அதேபோல் கோவா, அதேபோல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், ஓரியூர் இது போன்ற இடங்களுக்கு செல்ல அதற்கான தகவல்கள் எங்கே, எத்தனை நாள், எந்தெந்த இடம் என்பது நம்முடைய மாத கெபிக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பங்கிலிருந்து வரலாம். உங்கள் தெரிந்தவர்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இப்படியாக பங்கில் கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லோரையும் அன்போடு வாழ்த்துக்க. நல்ல முயற்சிகள், நிறைய பேர் ஆர்வத்தோட வேலைகள்லாம் முடித்துவிட்டு வேலையிலிருந்து திரும்பி வருவது, இதெல்லாம் ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியை தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக ஆழமாக ஒன்று மட்டும் நிச்சயம், தவக்கால முடிவில் இயேசுவின் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாக, மக்களாக, அல்லது இயேசுவுக்கு இன்னும் நெருக்கமாக உருவாகக்கூடிய குடும்பங்களாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். திருப்பலி முடிந்து போகின்ற போது கூட, போன வாரம் கூட இந்த வாழைப்பழம் இல்லையா, ஒரே சத்தம் பார்த்தேன். இந்த சத்தத்தை எப்படி குறைக்குது? ஏன்னா என்னால் சொல்ல முடியாது, பாட்டு போட்டு விடுங்கன்ட்டேன். சத்தமாக பாட்டு போட்டால் அந்த சத்தமாக சண்டை போட முடியாது, அதனால் பாட்டு போட்டு விடுங்கன்ட்டு அப்புறம் கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிது. ஆகல இப்படிலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஆகல கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போங்க, கடைகள்லாம் போயிட்டு வாங்க, கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. ஆகல சில பேர் ரொம்ப நல்லா நீட்டாக உட்காந்து வாங்கிட்டு போகிறீங்க, அது பாராட்டுக்குரியது. சில பேர் அவசர அவசரமாக பெரிய வாழைத்தோட்டத்துக்கு போகிற மாதிரி இந்த வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி அங்கே போயிட்டு எனக்கு உனக்குன்னு அப்படி, சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம். ஆகவே பயன்படுத்திக்கொள்ள. இன்றைக்கி சூப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஆகையில் நீங்கள் வந்து சிலுவை பாதையை பங்கெடுத்து விட்டு உற்சாகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தவ முயற்சியாக அவங்க கொடுக்குற ஒரு வேண்டுதல். ஆகவே இப்படியாக பங்கெடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. அருத்தந்தை பிரான்சிஸ், இன்றைக்கி வர வேண்டிய அருத்தந்தை வேறு ஒருவர், கடைசி நேரத்தில் அவர் உடல்நிலை சரியில்லைன்னு தந்தை அவளை கேட்டேன். உடனடியாக நமக்கு வருகை தந்து இன்றைக்கு நமக்கு உதவி செய்தார். நல்ல ஒரு ஆழமான, மென்மையான, சிந்திக்கும் வகையில், இயேசுவிடத்தில் நெருங்கும் வகையில் இருக்கக்கூடிய அழகான சிந்தனையை வழங்கிய நம்முடைய அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு நன்றிகளை, வாழ்த்துக்களாக, பாராட்டுக்களாக நாம் தெரிவிப்போம். தொடர்ந்து இறைவன் நம்ம எல்லாரையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாட்கள் தவ முயற்சிகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அன்போடு வாழ்த்துக்களை. எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அந்த மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோருடைய கண்கள் ஆண்டவருடைய சிலுவை சிலுவையினுடைய முன்பாக நிரப்புவோம். ஒரு சின்ன ஒரு அழகான நம்முடைய கண்கள் இயேசுனுடைய பாடுபட்ட சுரூபத்திற்கு முன்பாக. இதை பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுகிறது? இது என்னுடைய கேள்வி. ஆண்டவருடைய, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஆண்டவர் கரங்களை விரித்து கொண்டு தன்னை முழுமையாக கொடுத்த அந்த ஒரு அழகான காட்சி. இதை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனசு தோன்றுவது என்ன? தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு உங்களால் தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறதா? ஆண்டவருடைய இறை அனுபவத்தை சிலுவையின் வழியாக பெற முடிகிறதா? கரங்கள் விரிக்கின்ற போது இந்த செய்தி சொல்லப்படும் இல்லையா, ஆண்டவருடைய அன்பு தான் எவ்வளோ விரிந்து கிடக்கிறது, அவருடைய மன்னிப்பு தான் பகிரப்படுகிறது, அவருடைய இரக்கமும் அருளும் தான் பொழியப்படுகிறது இல்லையா. ஆக ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவா, அற்புதமான இந்த தவக்காலத்தை கொடுத்தேன், நன்றி. தொடங்கி இருக்கின்றோம், முயற்சிகள் எடுக்கின்றோம், தவ முயற்சிகள் செய்கின்றோம். குடும்ப அளவில் சரி, இங்கே வந்திருக்கின்ற மக்கள், வர இயலாதவர்கள், பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்கள், உலகம் முழுவதும் அமைதி நிலவவும் எல்லா இடங்களிலும் தவக்காலத்தினுடைய தவ முயற்சிகள் ஆசீர்வதிப்பீராக. மக்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒருத்தல்களை ஆசீர்வதியும், ஜப வாழ்வை ஆசீர்வதித்தலும், பங்கெடுக்கின்ற திருப்பலிகள், சொல்லப்படுகின்ற ஜப மாலைகள், சிலுவை பாதைகள் எல்லாம் ஆசீர்வதித்தலும், பலவீனமுள்ள எங்கள் வாழ்வு பலமாக மாறட்டும். ஆண்டவா, ஒரு நல்ல அழகான சுய ஆய்வும் மறுபரிசீலனையாக எங்கள் வாழ்வு மாறட்டும், ஒரு ஆன்ம பரிசோதனையாக மாறட்டும். எங்கள் உள்ளத்தில் அன்பும் மன்னிப்பும் கருணையும் இரக்கமும் நன்மை தனமும் பெருகட்டும். மனதார மன்னித்து மனதாங்கள் இல்லாமல் மனமாற அற்புதமான வாய்ப்புகளாக எங்கள் உள்ளத்தில் பெருகச் செய்வீராக. இங்கே குழுமிருக்கிற அத்தனை மக்களும், அனைத்து பங்கு மக்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்புதான் எங்களை தாங்குகிறது, வழி நடத்தட்டும் என்று அன்போடு உங்களிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவா, இங்கே குழுமிருக்கிற அத்தனை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கத்தின் பார்வை, உம்முடைய மன்னிப்பின் குணம், உம்முடைய அருளின் ஆசீர் எல்லார் மேலும் பொழியப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் திருஹிருதயம் என்ற பாடலை பாடுவோம். நன்மை நிறைந்த நெஞ்சோடு மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்.